தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி புதிய கட்சியை ஆரம்பித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி புதிய கட்சியை ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இது எப்பொழுது நடைபெற்றதல்ல, 1988ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு பின்பு ஜானகி அம்மாள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் அதிமுக பிளவுபட்டது. ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியாகவும் ஜானகி அம்மாள் தனியில் ஒரு அணியாகவும் செயல்பட்டது. ஜானகி அம்மாள் சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தார். அதிமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நடுநிலை வகிக்கும் அல்லது ஜானகி அம்மாளுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் ஆதரவளித்தால் அல்லது நடுநிலை வகித்தால் ஜானகி அம்மாள் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியில் தொடர்வார். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஜானகி அம்மாள் முதலமைச்சராக நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து வாக்களித்தது. ஜானகி அம்மாள் தலைமையிலான அதிமுக அரசாங்கம் 23 நாட்களில் கவிழ்ந்தது. அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எம்பியாக இருந்த சிவாஜி கணேசன் ஜானகி அம்மாள் அணிக்கு ஜானகி அம்மாள் முதலமைச்சராக நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு காங்கிரஸ் வாக்களிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். ஆனால் காங்கிரஸ் எதிர்த்து வாக்களித்தது. இதனால் ஆத்திரமடைந்த சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார். தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவாஜி கணேசன் பின்னால் சென்றனர். அதில் ஒருவர் EVKS இளங்கோவன் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் சூறாவளி சுற்றி பிரச்சாரம் செய்தார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜானகி அம்மாள் அணியோடு கூட்டணி வைத்து 50 தொகுதிகளில் போட்டியிட்டு 50 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார். இறுதியில் அவர் தனது கட்சியை ஜனதாதளம் கட்சியோடு இணைத்து தமிழக ஜனதாதள் தலைவரானார். பிற்காலத்தில் அரசியலிலிருந்தே விலகிவிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த சிவாஜி கணேசன் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திருவையாறு தொகுதியில் போட்டியிட்டு தோற்றுப்போனார் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி புதிய கட்சியை ஆரம்பித்தார். பிற்காலத்தில் ஜனதாதள கட்சியில் இணைந்தார். பிற்காலத்தில் அரசியலிலிருந்தே விலகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.